ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் வீட்டுக்காரன் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என் கணவருடன் முதல் நேர்காணல் அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் என்ன தெரியுமா? அதில் வந்து ஒரு 200 கமெண்ட் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரே ஒரு கமெண்ட்டு, அதாவது என்னதான் நம்ம குடும்பத்தில் ஒரு 10 பேர் நல்லவங்களா இருந்தாலும் ஒருத்தவங்க சரியில்லைன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகும்ல. அது மாதிரி தான் 200 கமெண்ட் நல்ல கமெண்ட் வந்தாலும் அந்த ஒரு கமெண்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என் வீட்டுக்காரு ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஒரு 1000 ரூபா லாபம் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னார். 1000 ரூபா லாபம் கிடைச்சா நல்லது தான், சந்தோஷம்தான். ஆனால் அவர் வந்து மாத சம்பளத்துக்கு போகலை, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலை. இதுதான் ஃபிக்ஸடு சேலரிம்பாங்கள்ல. நீ வேலை பார்த்தாலும் பார்க்கலைனாலும் உள்ளே போய் கையெழுத்து போட்டு உள்ளே போனாவே சம்பளம் தருவாங்கள்ல, அப்படியே வேலை பார்க்குறாங்க? கிடையாது. தெருவா நாயாக அலையணும். அலைஞ்சு பொதுமக்கள்கிட்ட பேசணும். அவங்க பேரம் பேசுவாங்க. இதெல்லாம் பேசி விற்றாதான் நமக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா? அதுலேயும் குறைச்சி வாங்குறவங்க திறமையாக குறைச்சி வாங்கிடுவாங்க. டெய்லி வியாபாரம் ஓடுமானா டெய்லி வியாபாரம் ஓடாது. அவர் தொழில் மேலே மரியாதையில் ஒரு 1000 ரூபா கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் சென்னையில் இருக்கேன், நான் வெறும் 500 தான் சம்பாதிக்கேன், நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அப்படி பார்த்தா மாதம் 30,000 ரூபா. நீங்கள் எவ்வளோ பெரிய வாடகை வீட்டில் இருக்கலாம்? மாதம் 30,000 மாதத்தில் 30 நாள் வியாபாரத்துக்கு போவாங்களா? வாரத்தில் 3 நாள் தாங்க போவாங்க. மிஞ்சி போனால் வாரத்துக்கு 3 நாள். வாரத்துக்கு 3 நாள்னா ஏன் அந்த 3 நாள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமை பழசு போட மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களோட இருக்கணுங்கிறதுக்காக லீவ் போட்டுருவாங்க. சரிங்களா? அப்படி இப்போ ஒவ்வொரு நாள் ஏதாவது வேலை வந்தால் அந்த மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் சரக்கு இருக்கணும் கையில். அப்புறம் அந்த கொண்டுட்டு வர பழசெல்லாம் கை பார்த்து உடச்சி கடையில் போடுறதுக்கு ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை இருக்காங்கள்ல, அன்றைக்கி வந்து அந்த வேலையை செய்வாங்க. இந்த மாதிரி எல்லோரும் உழைச்சாதாங்க சம்பளம் கிடைக்கும். அப்புறம் அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி இங்கே வாடா, இப்போ என் பையன்கிட்ட கேளுங்க, தம்பி அப்பா டெய்லி வியாபாரத்துக்கு போயிடுவாராடா? கீழே உட்காந்து சொல்லு, தெரியல பாரு, இங்கிட்டு இப்படி வாடா. அப்பா டெய்லி வியாபாரத்துக்கு போவாரா? ஒரு நாள் விட்டு தான் போவாங்க. வாரத்தில் எத்தனை நாளைக்கு வேலைக்கு போவார்? கொஞ்ச நாள் போவார். மற்ற நாள் தான் இந்த பாத்திரம் உடைச்சி இந்த பழத்தில் போய் போயிடுவாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுப்பார். போதுமா? இந்த இருக்கான் சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா சொல்கிறேன், அவனா சொல்கிறான். அப்போ உன்னை கூப்பிடும்போது வா. அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க அந்த அவங்க இந்த மாதிரி சம்பளம் வருதுன்னு சொன்னக்கு நான் பதில் சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நம்ம யாருக்கு பதில் சொல்லணும்னு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு தான் பதில் சொல்லணும். ஒருத்தர் வந்து நம்மளை இது பண்ணுறாங்க, நம்மளை வந்து அவங்க இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் பணக்காரவங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் பணக்காரன் ஆகணும், எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் சந்தோஷம் தானே, இல்லை வச்சுக்கிட்டு எதுக்கு இல்லைன்னு சொல்லணும். அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வீடியோ எடுக்கிற வீடு உங்கள் வீடே இல்லை, எங்கள் வீடு விரிசல் விட்டுருக்கு சார் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன்ல, அந்த வீடு எங்கள் வீடே இல்லையா. நீங்கள் வேணால், நான் 2 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னோடய ஓல்டு வீடியோவில் இருந்து பாருங்கள். அடுத்தவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி கொண்டாடுவாங்களா பிறந்தநாள், ஒரு சாமி கும்பிடுவாங்களா, ஒரு விளாக் எடுப்பாங்களா? நீங்கள் ஓல்டஸ்ட்டுன்னு வச்சு பாருங்கள். என் சேனலில் வீடியோக்குள்ளே போய் ஓல்டஸ்ட்டுன்னு வச்சு பாருங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலேருந்து பாருங்கள். 2 வருஷமாக ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறதுக்காக கொடுப்பாங்களா? ஏன் தம்பி, நம்ம யார் வீட்டிலடா வீடியோ எடுக்கிறோம்? நம்ம வீட்டில். கீழே உட்காந்து பேச தெரியல பாரு. அது யார் வீடு? நம்ம அடுத்தவங்க வீட்டில் போய் உட்காந்து வீடியோ எடுக்கிறோமாடா? இல்லையா? கேட்டுக்கோங்க, சின்ன பையன் சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஏழ்மையாக காட்டணுங்கிறதுக்காக அடுத்தவங்க வீட்டில் போய் உட்காந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. என் வீட்டை சுற்றி உட்காந்து வீடியோ எடுக்கக்கூட முடியாதுன்னு சொல்லி தான் அந்த தோப்புக்கிட்ட வச்சு வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் வந்து பணக்காரர் ஆகணுங்கிறது எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். பணக்காரர் ஆகிட்டால் எதுக்கு இதில் உட்காந்து தொண்டை தண்ணியை கொடுக்கணும்? இன்றைக்கி பார்த்தா ஒவ்வொரு கோடீஸ்வரங்களே எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறத வந்து மரியாதையாக நினைக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். பெரிய பெரிய சீரியல் ஆக்டர்லாம் அவங்க வந்து சீரியலில் நடிக்கிறாங்க, சம்பளம் வருது. ஆனால் யூடியூப்பில் எதுக்காக வர்றாங்க?
சம்பாதிக்கணுங்கிறது ஒன்று, ஆனால் அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகணுங்கிறது தான். யாராக இருந்தாலுமே அந்த ஃபேமஸுங்கிறத நினப்பாங்கல்ல, அந்த ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காகவே நிறைய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க. நான் வச்சது நீங்கள் இப்பயும் சொல்கிறேன், என் ஓல்டு வீடியோவில் இருந்து பாருங்கள், என் பழைய லைவில் இருந்து பாருங்கள். நான் சொல்கிற ஒரே வார்த்தை, என் வீட்டை சரி பண்ணால் எனக்கு போதும். எதுக்காக வீட்டை சரி பண்ணணும்னு சொல்கிறேன் நினைக்கிறேன், ஏன்னா அது வந்து ஒத்த கல் செவர் வச்சு கட்டுனதான். பிள்ளைங்க நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. மழை தண்ணி நேரம் தான் எங்களுக்கு பயம். மழை தண்ணி நேரம்னா என் வீட்டுக்குள்ளே இப்போ நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் நான் பழைய லைவில் போய் பாருங்கள், ஓல்டு லைவில் போய் பாருங்கள். இப்போ நான் உட்காந்து வீடியோ எடுக்கிற இடம் ஃபுல்லாக முழங்காலுக்கு தண்ணி இருக்கும். மழை விடாமல் பெய்யும் பாருங்கள். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த 4 மாதமும் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியில் நிறைஞ்சு போயிடும். நான் இப்போ எங்கே உட்காந்து வீடியோ எடுப்பேன் நினைக்கிறீங்க? வீடியோ எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அதெல்லாம் நான் மழை பெஞ்சு காலையில் 5:45, 5:30க்கெலாம் நான் லைவ் போட்டிருக்கேன் இந்த சேனலில். பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றி எப்படி தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு. எங்கள் வீட்டையுமே நான் காமிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. இப்போ நீங்கள் இதில் கமெண்ட் கூட போடலாம், விடுங்கக்கா அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் அதெல்லாம் அவங்களுக்காக நீங்கள் மெனக்கிட்டு வீடியோ போடாதீங்கன்னு. அப்படி கிடையாது. நம்மளை வந்து ஒரு 10 பேர் பாராட்டுறது ஒன்று தான், 100 பேர் பாராட்டுறதுக்கு சமம் ஒரு ஆள் நம்மளை நம்பாமல் நம்மளை நெகட்டிவாக பேசுகிறது. அந்த ஒரு நெகட்டிவும் நான் என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினப்பேன். அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை வந்து போட்டதே. இதே மாதிரி தான் நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே போய் அடுத்தவங்க வீட்டில் நின்று போடுறாங்கன்னா கிடையவே கிடையாது. யூடியூபரில் எனக்கு தெரிஞ்சு பொய் சொல்கிறவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. இந்த விளாக் போடுறவங்க மட்டும் பொய் சொல்லவே முடியாது. குக்கிங் வீடியோஸ் போடுறவங்க கூட கிச்சன் மட்டும்தான் தெரியும். ஆனால் விளாக் போடுறவங்க ஒவ்வொரு நாளைக்கு என்ன விளாக்கு போடன்னு வீட்டை காட்டணும். ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜு டூர் பாருங்கள், அந்த டூர் பாருங்கள், இந்த டூர் பாருங்கன்னு ஏதாவது போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு போடணுமானா போடணுங்க. ஏன்னா எனக்கு பண தேவை இருக்குது. எனக்கு எப்படியாவது என் வீட்டை வந்து சரி பண்ணணும்னு. சொந்த வீடு தான். நீங்கள் நினைப்பீங்க வாடகை வீட்டில் இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை. வாடகை வீட்டில் கூட அவ்வளோ பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு என்னங்க சொந்த வீடு தானே, நீங்கள் வாட்டுக்கு இருக்கலாமேன்னு. இது காத்துட்டு காசாலாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு காசுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி. அதுமாரி தான். என்ன தான் சொந்த வீடாக இருந்தாலும் ஆபத்து இல்லாமல் இருக்கணுமா இல்லையா? அந்த ஆபத்து இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தே நான் அந்த வீட்டை வந்து சரி பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு பெரிய காரை வீடு கட்டணுங்கிறது ஆசை இருக்குது. ஆனால் அந்த யூடியூப்பில் வர்ற காசை வச்சுலாம் நான் வீடெல்லாம் கட்ட முடியாது. வீடை வேணால் சரி பண்ணலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்காரர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை இடித்தா நம்ம எங்கே போயிருப்போம், இப்போ எதுக்கு இடிக்க வேண்டாம், நமக்கு ஃப்யூச்சரில் முடிஞ்சால் ஒரு இடம், ஆனால் அந்த இடம் இருக்குது ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குது, ரொம்ப ஆபத்தான இடம், அதில் வந்து வீடு இப்போதைக்கு கட்ட முடியாது. இதை வந்து இடிச்சிட்டா நம்ம இடிச்சிட்டு கட்டுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதோ, அது வரைக்கும் நம்ம வாடகை கொடுக்கணும், நம்ம கையில் காசு வேணும்ன்ட்டு பல சிந்தனைகளில் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நாங்கள் யாரும் பொய் சொல்லலை. நீங்கள் நம்பலைன்னா எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்க, கமெண்ட் போடுவாங்க, கேளுங்க. எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் என் வீடியோ பார்க்குறாங்க. இதுதான் என் வீடு, அதுதான் என் சொந்த வீடு. பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். உண்மைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இதை நீங்கள் யார் கமெண்ட்டில் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் லைக் போட்டேன்ட்டு இன்றைக்கி உங்கள் பேரை சொல்லுங்கள். நான் எல்லார் பேரையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். உங்கள் பேரை சொல்லி யாரெல்லாம் லைக் போட்டேன் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ, நீங்கள் தான் என்னுடைய உண்மையான உறவுகள்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.